வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முன்னாடி நம்ம சமையல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி டேஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பர் ஹெல்த்தியான கேரட் அளவு தான் மக்களை பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க மக்களே. மறக்காம ஆல் பட்டன் தட்டி விட்ருங்க மக்களே. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லேருந்து சேரும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இப்போ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்க்குற மக்களே. நெய் உருகட்டும். இப்போ 20 கிராம் முந்திரி பருப்பு சேர்க்குற மக்களே. பொன்னிறமாக ஒரு அறுக்க வதக்கி விட்ற மக்களே. சாந்துட்டு இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மக்களே. 400 கிராம் கேரட்டை தோல் சீவி துருவி வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கிறேன் மக்களே. கேரட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கண்டிப்பாக 2-3 மினிட்ஸ் ஆகும் மக்களே. இப்போது கேரட் மனம் வந்துருச்சு. 400 ml பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கா சேர்த்துக்கிறேன். அடுப்போ ஃபுல்லில் வச்சுக்கோங்க மக்களே. ஒரு டைம் கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மக்களே. கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் மக்களே. அப்போ தான் கேரட் அளவு தித்திப்பாக இருக்கும். நான் பண்ணுற மாதிரி கிளறி விட்டே இருங்க. அப்போ தான் கேரட் நல்லா வேகும், சாஃப்டாகும் மக்களே. நம்ம ஊற்றணும்ல பால், அது ஃபுல்லாக ஊற்றணும். அது வரைக்கும் கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க மக்களே. 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குதிக்குது. அடுத்த 2 நிமிஷம் ஆயிடுச்சு மக்களே. பால் முக்கால்வாசி வத்திருச்சு. இதே போல் கிளறி விட்டே இருங்க மக்களே. பால் சுண்ட நல்லா மனம் வருது. இந்த அலுவாவை ஒருத்தரவங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் கடையில் அலுவாவே வாங்க மாட்டீங்க. ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. குட்டீஸுக்கு இந்த அலுவா ரொம்ப நல்லது, கேரட் பாலெலாம் சேர்த்ததுனால. பாருங்களே, பால் ஃபுல்லாக வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்து 150 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம் மக்களே. எங்களுக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க. ஜீனி கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பாருங்களே, ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. திரும்பவும் கேரட் அளவு தண்ணி ஆயிடுச்சு மக்களே. நான் இன்னும் அடுப்பை சிம்பிளில் ஃபுல்லில் தான் இருக்குது. அப்படியே தான் கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒருத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மக்களே. இதுக்கு முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, திராட்சை, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட ஒருத்தர் சேர்க்கலாம் மக்களே. அப்போது இன்னும் ஹெல்த்தியாகும். பாருங்களே, அலுவா நல்லா திரண்டு வருது, கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி பக்குவம் வர வரைக்கும் கை விடாமல் கிளறிக்கோங்க மக்களே. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மக்களே. நெய் மணக்க கேரட் அல்வா ரெடி மக்களே. இந்த டிஷ் உங்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்களே. டப்புன்னு லைக் பண்ணி உங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்களே. இன்னுமே யோசிக்கிறீங்களா மக்களே? அது ரொம்ப தவறான செயல் மக்களே. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் மக்களே. பாய் ஃப்ரம் பகத் பாபாய் மக்களே.